அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 61 தான் நம்ம பார்க்க இருக்கோம். கடந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸ் 1 மார்க் அப்படின்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். வாங்க நேரடியாக வினாக்களை பார்த்துடலாம். நாம் இப்போ பார்க்க போகிற வினாத்தால் கடந்த மே 2024 துறைத் தேர்வில் கேட்கப்பட்ட த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வித்தவுட் புக் டெஸ்ட் கோட் 152 அதோடைய வினாத்தால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 152 பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் 2 விதமான பேட்டர்ன்ஸில் எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கணினி தேர்வாக நடக்கும், 60 மார்க்குக்கு நடக்கும். அதில் நீங்கள் 27 மதிப்பெண்கள் குறைந்தது கட்டாயம் எடுக்கணும். இதற்கான நேரம் உங்களுக்கு 1.5 மணி நேரம். இப்போ நேரடியாக வினாக்களை பார்த்துடலாம். வினாயன் 1, ஓய்வூதிய மாற்றீட்டுத் தொகை பெற்ற ஓய்வூதியதாரர் டேஸ் ஆண்டுகளுக்கு பின் முழு ஓய்வூதியம் பெறுவார். அதாவது கம்யூட்டேஷன் வாங்கினா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்யூட்டேஷனுக்காக பிடித்தம் செய்வாங்களோ மாதம் பென்ஷனில் பிடிப்பாங்க, 1/3 வேல்யூ பிடிப்பாங்க. அது முழுவதுமாக, அது ஒரு லோன் மாதிரி தான், முழுவதுமாக முடிக்கப்பட்டு அவர் எப்போ முழு ஓய்வூதியம் வாங்குவார் அப்படின்னா 15 ஆண்டுகள் கழித்து. சரிங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து 15 ஆண்டுகள் கழித்து. வினா 2, கணவன் மனைவி அரசு ஊழியர்களாக இருந்து இறக்க நேரிட்டால் கீழ்கண்ட எந்த வகையில் குடும்ப ஓய்வூதியம் ஒப்பளிக்கப்படும்? 2 பேருமே எம்ப்ளாயீஸ், 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி வாங்குவாங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தகுதி பெற்ற பிள்ளைகள் பெற்றோரின் 2 ஓய்வூதியங்களையும் வரையறுக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டு பெற இயலும். நிச்சயமாக 2 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 2 பேருக்குமான பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் கண்டிப்பாக உண்டு. அவருடைய வரையறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்கும். வினா 3, பணியில் இருக்கும் ஒரு அரசு ஊழியர் 7/2/2022 காலை 6:05 மணிக்கு இறந்திருந்தால் அன்னாரது பணிச்சம்பளம் மற்றும் படிகள் எந்த தேதி வரை வழங்கப்படும்? என்றைய தினம் அவர் இறக்குறாரோ அன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எலிஜிபிள் உண்டு. அப்போது 7ஆம் தேதி வரைக்கும் உண்டு. சரியா, முந்தின நாள்லாம் கிடையாது. இறக்குற நாளும் பணிக்காலமாகவே கருதப்படும். அப்போ 7/2/2022 அன்னைக்கும் உண்டு. வினா 4, ஒரு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் போது அளிக்கப்பட வேண்டியது டேஸ் எனப்படும். ஒரு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் போது அளிக்கப்பட வேண்டியது காப்பு வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 1% வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க. காப்பு வைப்பு தொகை வந்து கன்ஃபார்மாக வைக்கணும். வினா 5, நிலை முன்பணம் ஒரு மாதத்தில் அதிகபட்சம் எத்தனை முறை மீளப்பெறும்? 2 முறை, மாதம் 2 முறை. வினா 6, சில அவசிய செலவினங்களை மேற்கொள்ள உரிய ஒப்பளிப்பு ஆணையுடன் கருவூலத்திலிருந்து காசாக்கும் முன்பணம் டேஸ் ஆகும். அவசிய செலவினம் அப்படின்னா தற்காலிக முன்பணம். சரிங்களா, தற்காலிக முன்பணம் இது 3 மாதத்தில் சரிகட்டப்பட வேண்டும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், மேலே உள்ள 2 கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். வினா 7, அரசு ஊழியர் விருப்ப ஓய்வு பெற எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும்? 20 ஆண்டுகள் இருந்தால் போதும். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வினா 8, அடிப்படை அரசு ஊழியர்கள் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெறும் வயது என்ன? அடிப்படை அரசு ஊழியர் அவங்க லைஃப்பில் எப்போதுமே எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிரியேட் பண்ணாங்களோ அப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு தான். சரிங்களா, உயர்நிலை பணியாளர்கள் தான் இப்போ 58லேருந்து 60ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை ஊழியர்களுக்கு எப்போதுமே 60 தான். வினா 9, தன் விருப்ப ஓய்வில் செல்லும் உயர்பணி அலுவலருக்கு வழங்க வேண்டிய அதிகபட்ச சிறப்பு உயர்வு எவ்வளவு? வெயிட்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் 5 இயர்ஸ். மேக்ஸிமம் ஒன்று அவங்களுடைய வயதின் அடிப்படையில் பார்ப்பாங்க, இல்லை அவங்களுடைய பணிக்காலத்தின் அடிப்படையில் பார்ப்பாங்க. இதில் எது 5 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கோ அதை கொடுப்பாங்க, இல்லைனா மேக்ஸிமம் 5 ஆண்டுகள் கொடுப்பாங்க. வினா 10, தயாரிக்கப்பட்ட பட்டியல் கருவூலத்தில் அளிக்கும் முன்பு காணாமல் போனால் பட்டியல் காசாக்கப்படவில்லை என்ற சான்றிதழ் எந்த அலுவலரிடமிருந்து பெற்ற பின்பு மீளப்பட்டியல் தயாரித்து அனுப்ப வேண்டும்? சம்மந்தப்பட்ட அந்த கருவூல அலுவலர் வந்து ஒரு சான்று கொடுக்கணும். அந்த பட்டியல் காணாமல் போச்சு, வேறொரு பட்டியல் கொடுங்கன்னு சொல்லி சான்று கொடுத்தா நம்ம புதிதாக பட்டியல் கொடுத்துடலாம். வினா 11, வெள்ளம் போன்ற பாதிப்பின் போது கீழ்காணும் யாரால் எழுத்தால் ஓர் ஆணையின் பேரில் பணம் பட்டுவாடா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 4 ஆப்ஷனில் யாருன்னு பார்க்கணும். சரிங்களா, இது கருவூல விதி 27ன்னு சொல்லுவாங்க. பேரிடர் காலங்களில் அவசர கால நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பற்றி பேசுகிறாங்க. மாவட்ட ஆட்சியர், சரிங்களா, மாவட்ட ஆட்சியர் இதே சார்ந்த வினா போன இதில் பார்த்தோம், செக் பண்ணிக்கிறேங்க. மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் இவங்களுக்கு எல்லாமே உண்டு. இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து மாவட்ட ஆட்சியர். வினா 12,
ஓய்வு பெற்ற அலுவலர் தன்னுடைய ஓய்வூதிய தொகையை பெற அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச காலம் எவ்வளவு? 1 இயருக்குள்ளே அதை காசாக்கிடணும். 1 இயர். அந்த ஆர்டருக்கு வேலிடிட்டி 1 இயர் தான். 1 இயருக்குள்ளே வாங்கலை அப்படின்னா மறுபடியும் ரிவைஸ்டு ஆர்டருக்காக நம்ம கருத்துரு அனுப்பணும். வினா 13. பன்முக மாறுதலில் புதிய அலுவலகத்தில் டேஸ் காலத்திற்குள் ஊதிய முன்பணம் பெறலாம். இதே கொஸ்டின் நம்ம 124 கேட்டுதாங்க. 1 மாதம். சரிங்களா? பே அட்வான்ஸ் வந்து 1 மந்த்துக்குள்ளே வாங்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து, அதாவது ட்ரான்ஸ்ஃபரில் போய் ஜாயின் பண்ணதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே வாங்கிடணும். அடுத்த வினா 14. தன் விருப்ப ஓய்வு கோரும் முன் அறிவிப்பு டேஸ் காலத்திற்கு முன் அளிக்கப்பட வேண்டும். 3 மாதங்கள். இதுவும் 124 கேட்ட வினா தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மேக்ஸிமம் இது வரைக்கும் பார்த்த 14 கொஸ்டினில் 10 கொஸ்டின் ரிப்பீட்டட் தான். வினா 15. ஒரு நிதியாண்டில் ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட அறுதியிட்ட செலவினங்களின் அடிப்படையிலும் எஞ்சியுள்ள அந்நிதியாண்டின் காலங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் செலவினங்களின் அடிப்படையிலும் தயாரிக்கப்படும் மதிப்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ரிவைஸ்டு எஸ்டிமேட்டு, திருத்திய மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருத்திய மதிப்பீடு நம்ம ஒரு தோராயமாக கேட்போம். ஒரு நிதியாண்டுடைய ஆரம்பத்தில் ஒரு தோராயமாக நம்ம வந்து பார்த்தோன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம அந்த நிதியாண்டில் செலவு பண்ணதை வச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய எஞ்சி காலங்களுக்கு நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா எஸ்டிமேட் ரெடி பண்ண முடியும். அதனால் அதுக்கு பேர் திருத்திய மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. வினா 16. பணிக்கொடை பெற ஒரு அரசு ஊழியர் டேஸ் காலம் பணி செய்திருக்க வேண்டும். 5 வருடங்கள் பணி செஞ்சிருந்தாலே போதும், அவருக்கு பணிக்கொடை எலிஜிபிள் தான். வினா 17. குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர் யார்? தகுதி அற்றவர், நாட் எலிஜிபிள் தான் கேட்டிருக்காங்க. திருமணமான மகன் மகள். திருமணம் ஆகிட்டாலே 2 பேருக்கும் கிடையாது. சரிங்களா? மற்றபடி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலைன்னா 25 வயது வரை மகனுக்கும் மகளுக்கும் உண்டு. விதவை மகளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் லாங் உண்டு. சரிங்களா? மற்றபடி திருமணம் ஆகலைனாலும் உண்டு, 18 பேர் நிரம்பலைனாலும் உண்டு. வினா 18. ஓய்வூதியம் பெற அரசு ஊழியர் குறைந்தது டேஸ் காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும். ஓய்வூதியம் பெற குறைந்தது எத்தனை ஆண்டுகள்? நம்ம பார்த்தோம். பணிக்கொடைக்கு 5 ஆண்டுகள் பார்த்தோம். அது மாதிரி ஓய்வூதியத்துக்கு 10 ஆண்டுகள் பணி முடிச்சிருக்கணும், இல்லை 20 அரை ஆண்டுகள். வினா 19. சாதாரண குடும்ப ஓய்வூதியம் ஊதியத்தில் டேஸ் வழங்கப்படும். சாதாரண குடும்ப ஓய்வூதியங்கிறது அவருடைய ஊதியத்தில் 30% வழங்கப்படும். உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் 50% வழங்கப்படும். வினா 20. மாநில அரசின் எதிர்பாரா செலவினம் டேஸ் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும். எதிர்பாராத செலவினம் அப்படின்னா எதிர்பாராத நிதி தான், கண்டிஜென்சி ஃபண்ட் தான். வினா 21. சொத்துக்களை உருவாக்க மேற்கொள்ளப்படும் செலவினம் டேஸ் கணக்கில் அடங்கும். சொத்துக்களை உருவாக்கினா மூலதன கணக்கு தானே, கேபிட்டல் அக்கௌண்ட் தான். வினா 22. நிதி ஒதுக்கீடு கணக்கு டேஸால் தயாரிக்கப்படுகிறது. நிதி ஒதுக்கீடு யாரால? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். சரிங்களா? அவங்க தான். மாநில அளவில் வந்து பார்த்தோன்னா மாநில அளவில் ஏஜி மாநில கணக்கு தணிக்கையாளர் இருப்பாங்க, அவங்க. வினா 23. குற்றவியல் மற்றும் சிவில் நீதிமன்ற வைப்பு நிதி கணக்குகள் டேஸ் ஆண்டுகளில் முடிவுக்கு வரும். 4 ஆண்டுகளில் முடிவுக்கு வருமா? குற்றவியல் மற்றும் சிவில் நீதிமன்ற வைப்பு நிதி கணக்குகள் 4 ஆண்டுகளில் முடிவுக்கு வரும். வினா 24. முதன்மை கணக்கு தலைப்பின் முதல் துவக்கம் 4 அல்லது 5 என்றிருந்தால் அது டேஸை குறிக்கும். முதலீட்டு செலவை குறிக்குமா? வினாவை தெளிவாக பார்த்துங்க. முதன்மை கணக்கு தலைப்பின் முதல் துவக்கம் 4 அல்லது 5 என்று இருந்தால், அதாவது ஆரம்பம் ஸ்டார்டிங் டிஜிட் அந்த நம்பர் இருக்குல்ல, அது 4 அல்லது 5 இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செலவை குறிக்குமா? வினா 25. பணிக்கொடை ஒப்பளிப்பு ஆணை டேஸ் காலம் வரை செல்லுபடியாகும். பணிக்கொடையாக இருக்கட்டும், இல்லை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், 1 இயர் தான். நம்ம இப்போ அடுத்த வினா வினா 26. அனைத்து நிதி ஒதுக்கங்களும் டேஸில் காலாவதியாகும். நிதியாண்டோட முடிவில் கண்டிப்பாக காலாவதி ஆகிடும். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வினா 27. கட்டண முன்பணம் கேட்பு செய்ய கீழ்கண்ட எந்த படிவத்தில் தயார் செய்யப்பட வேண்டும்? கட்டண முன்பணம் சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா படிவம் 40 தான். 40. வினா 28. ஒரு அரசு ஊழியர் கடைசியாக பயணம் மேற்கொண்ட நாளிலிருந்து பயணம் பட்டியல் கேட்புரிமை 3 மாதங்கள் சமர்ப்பிக்கணும். அதாவது டூர் ட்ராவல் போகிறாங்கள, அவங்க 3 மாதத்தில் எம்ப்ளாயிஸ் எல்லாமே சமர்ப்பிக்கணும். இதுவே சட்டமன்ற உறுப்பினர்னா 1 இயரில் சமர்ப்பிக்கணும். வினா 29. சார்நிலை அலுவலர்களுக்கு நிலையான முன்பணம் நிர்ணயித்து ஒப்பளிப்பு செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? துறை தலைமை தான். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். வினா 30. நிகர தகுதி பெறும் பணிக்காலத்திற்கு சேராதது எது? நிகர தகுதி பெறும் பணிக்காலத்துக்கு எது குவாலிஃபையிங் சர்வீஸில் சேராதுன்னு கேட்டிருக்காங்க. அசாதாரண விடுப்பு, மருத்துவ சான்று இல்லாமல் அசாதாரண விடுப்பு, சம்பளமில்லா விடுப்பு, ஊதியமில்லா விடுப்பு எடுத்திருந்தாலும் சேராது. அப்புறம் வந்து தற்காலிக பணி நீக்கமும் சேராது. ஆனால் இங்கே தற்காலிக பணி நீக்கம் பணிக்காலமாக கருதப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. பணியேற்படை காலம் காமனாக வந்து சேரும். அதிகமாக துய்த்த இல்லை வரமுறைப்படுத்தப்படாத பணியேற்படை காலம் சேராது. ஸோ இதில் உள்ள 4 ஆப்ஷனில் மருத்துவ சான்று இல்லாத, சம்பளமில்லா விடுப்பு,
நிகழ தகுதி பெறும் பணிக்காலத்திற்கு சேராது. சரிங்களா? ஸோ இதில் முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்கலாம். துறை தேர்வு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.